நமச்சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம். இறை அருளாலும் குரு அருளாலும் திருமந்திரத்தின் பாடல்களுடைய விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்ற பயணத்தில் இன்றைக்கு தந்திரம் 1 பாடல் 114 உபதேசம். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து களிம்பு அணுகாத கதிரொளி காட்டி பளிங்கில் பவளம் பதித்தான் பதியே. களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து களிம்பணுகாத கதிரொளி காட்டி பளிங்கிற் பவளம் பதித்தான் பதியே. இதுல திருமூலர் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், நம்முடைய ஆன்மா என்பது பிறவிதோறும் வருகின்ற கரும வினையின் காரணமாக, வினைப்பயன் காரணமாக ஒவ்வொரு பிறவி எடுக்கின்ற பொழுதும் அந்த பிறவியில் ஏற்படுகின்ற வினைப்பயன் கர்ம வினையின் காரணமாக ஏற்படுகின்ற களிம்பு, அந்த அழுக்கைத்தான், நம் ஆன்மா மீது படிந்துள்ள அந்த கரையைத்தான், அழுக்கைத்தான் களிம்பு என்று சொல்கின்றார். அந்த களிம்பு என்பது என்ன? மும்மலங்கள் தான் அந்த களிம்பு. மும்மலங்களாக என்ன சொல்லப்படுகின்றது? ஆணவம், கண்மம், மாயை. இந்த மூன்றையும் மும்மலங்கள் என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகின்றார். இதுதான் களிம்பு. நம்முடைய ஆன்மாவின் மீது பிறவிதோறும் சேர்ந்து 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 ஏற்பட்ட ஒரு களிம்பு. ஆணவம் எல்லா உயிர்களுக்கும், எல்லா மானுட உணர்விலும் ஆழத்தில் பதிந்து கிடக்கின்றது ஆணவம். ஏனென்று சொன்னால், அந்த ஆணவம் என்பது அகங்காரம் என்று சொல்வார்கள், தன் முனைப்பு என்று சொல்வார்கள். இப்படி அதற்கு நிறைய பெயரிட்டு நாம் வழங்கி வருகின்றோம். அகந்தை என்று சொல்வார்கள். குமரகுருபரர் கூட தன்னுடைய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழே, அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உள்ள கோயிற்கேற்றும் விளக்கே வளர்சிமைய எமே பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே என்று சொல்கின்ற பொழுது, ஆழத்தின் அடியில் எப்படி கிழங்கு இருக்கின்றதோ மண்ணின் ஆழத்தில், அதுபோல் நம்முடைய எண்ணத்தின் ஆழத்தில் புதைந்து, வெளியே தெரியாத வண்ணம் புதைந்து கிடப்பது ஆணவம். கண்மம் என்பது நம்முடைய வினையால் வருகின்ற பயன், வினையால் ஏற்படுகின்ற பயன். நாம் செய்கின்ற செயலால், ஒவ்வொரு பிறவியிலேயும் நாம் செய்கின்ற செயலின் மூலமாக ஏற்படுகின்ற அந்த பயன் இருக்கின்றதவா, அது தீவினையாக இருந்தாலும் சரி, நல்வினையாக இருந்தாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளுக்கு கண்மம், இன்னொருல கருமம் என்று சொல்வார்கள். கர்மா சொல்றோம் இல்லையா? அந்த கண்மம் தான் நம்முடைய செயல்களினால் ஏற்படக்கூடிய வெளிப்பாடு, பயன், அது கண்மம். மாயை உங்களுக்கு தெரியும், மாயா. எனவே இந்த ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலங்களைத்தான் களிம்பு என்று இங்கே திருமூலர் குறிப்பிடுகின்றார். அப்ப இறைவன் என்ன செய்யறாரு? தன்னுடைய அருட்பார்வையால் அகற்றி, அவருடைய பார்வை பட்டால் போதும், அவருடைய அருட்பார்வை பட்டால் போதும், இந்த களிம்பு தூர ஓடிவிடும். எனவே அதனை அகற்றி, அதுதான் களிம்பருத்தான் என்று சொல்கின்றார். அகற்றி எமது ஞானக்கண்ணை திறந்து வைக்கின்றார். என்ன சொல்றாங்க? அந்த களிம்பை அறுத்து மும்மலங்களை அகற்றி எங்கள் கண்ணுதல் நந்தி, எங்களுடைய, அப்ப என்ன சொல்றாங்க?
அருட்பார்வையின் மூலமாக அகற்றி ஞானக்கண்ணை திறந்து வைக்கின்றார். அப்படி திறந்து வைக்கின்ற குருநாதராக வந்த இறைவன். ஏனென்று சொன்னால் குருவருளும் வேண்டும், இறையருளும் வேண்டும். நாம் ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இறையருள் வேண்டும், குருவருள் வேண்டும். இந்த இரண்டின் மூலமாக. எனவே குருவாகவும் அவனே இருக்கின்றான், இறையாகவும் அவனே இருக்கின்றான். இறையாகவும் குருநாதராகவும் அந்த இறைவன் தன்னுடைய அருட்பார்வையால் இந்த மும்மலங்களையும் அகற்றி அந்த களிம்பை அறுக்கின்றார். அவனே என்ன செய்யறாரு? எந்த விதமான அறுத்ததோடு அல்ல, அது சுத்தம் செய்ததோடு அல்ல, எந்த விதமான மலங்களும் 5 விதமான மலங்களும் நெருங்க முடியாத மாசு மறுவற்ற தனது அருட்பேரொளியை கூட்டியவன். என்ன செய்யறாரு? தன்னுடைய அருட்பேரொளி இருக்கு பார்த்தீங்களா, அந்த அருட்பேரொளி எப்படி? இறைவனுடைய அருட்பேரொளி எந்த விதமான மும்மலமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான மலங்களாலும் நெருங்க முடியாத மாசு மறுவற்ற தன்னுடைய அருட்பேரொளியை நம் மீது பாய்ச்சுகின்றான். எனவே அப்படி அவன் அந்த மும்மலங்களை அகற்றியதால என்ன ஆயிடுச்சு? நம்முடைய ஆன்மாக்கள் இப்போ எப்படி ஆயிடுச்சு? ஒரு வைரத்தை நாம் என்ன செய்கின்றோம்? அப்படியே எடுத்தால் அது ஜொலிக்காது. ஒரு தங்கத்தை என்ன செய்கிறோம்? மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கின்ற பொழுது அது தங்கமாக தெரியாது, மண் போலத்தான் இருக்கும். ஆனால் அந்த வைரத்தை பட்டை தீட்ட 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 ஜொலிக்கின்றதல்லவா? எப்படி தங்கத்தை சுத்தம் செய்ய செய்ய ஜொலிக்கின்றதல்லவா? அதுபோல நம்முடைய ஆன்மாக்களை, அந்த மும்மலங்களை அவன் தன்னுடைய அருட்பார்வையால் அகற்றியதன் காரணமாக அந்த அருட்பார்வை எப்படி? பவழம் போன்ற தனது திருவருள். இறைவனுடைய திருவருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பவழம் போன்றது. பாருங்க, பவழம் கடலுக்கு அடியிலிருந்து எடுக்கப்படுகிறது. எனவே இறைவன் என்ற அந்த ஞான சமுத்திரம், ஞான சாகராக விளங்கக்கூடிய, ஞான கடலாக விளங்கக்கூடிய இறைவனுடைய உள்ளத்தில் அருட்பார்வையிலிருந்து விளைவுதான் திருவருள். அந்த திருவருளை பவழம் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்று சொன்னால் ஞானக்கடலாக விளங்கக்கூடிய இறைவன் பவளம் என்ற அருட்பார்வையால் திருவருளை நம் மேல் பதித்து நமக்கும் தலைவனாக இருப்பவன் தான் இறைவன் என்று மிக அற்புதமாக இங்கே விளக்குகின்றார். திருச்சிற்றம்பலம்.